ஏன் மௌனம்? கூறு உன் பதிலை. துரியோதனா, உன் மாமா வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். அவதூறு சேற்றை அள்ளி பூசிக் கொண்டிருக்கிறார். நீயும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கிறாய். கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கூறினால் நான் ஏன் வரம்பு மீறப் போகிறேன்? நீ ஏதோ ஒரு உண்மையை எங்களிடமிருந்து மறைப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் உண்மையை மறைக்கிறேனா? சரி, நான் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். எதற்காக குந்தி தேவியாரை நீ சந்தித்தாய்? நான் தாயார் காந்தாரியையும் தான் சந்தித்தேன். நீ குந்தி தேவியாரை தனியாகவும் சந்தித்திருக்கிறாய். அதன் பொருள் என்ன? அதற்கு ஒரு பொருளும் இல்லை. அவர் என்னிடம் அன்பு பாராட்டினார். நான் அவரிடம் ஆசி பெறச் சென்றேன். யுத்தம் தொடங்கும் காலத்திலேயே உன்னை தேடி குந்தி தேவியார் வந்ததையும் நான் அறிவேன். ஏன் வந்தார்? அந்த கேள்விக்கான பதிலை நான் அப்போதே கூறிவிட்டேன். மீண்டும் மீண்டும் அதையே கேட்கிறீர்கள். என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நண்பா துரியோதனா, நீ கூறு, என்னை நம்புகிறாயா இல்லையா? நம்பாமலா உன்னை சேனாதிபதியாக்கினான் துரியோதனன்? ஆனால் உன்னால் ஒரு பயனும் இல்லை என்று அவன் அறியாததுதான் என் வருத்தம். துரியோதனா, இது என்னை அவமானப்படுத்தும் பேச்சு. என் மருமகனின் நலனை நீ பெரிதாக எண்ணவில்லையோ என்று இப்போது எனக்கு சந்தேகிக்க தோன்றுகிறது. இல்லை என்றால் உன் கவச குண்டலங்களை எவனோ ஒரு அந்தணன் கேட்டான் என்று தானம் கொடுத்திருப்பாயா? உன்னை எல்லோரும் வள்ளல் என்று புகழ வேண்டும். அதற்காக உன் நண்பனின் வெற்றியை நீ பணயம் வைப்பாய், அப்படித்தானே? என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. சகுனி மாமாவின் தீயினும் கொடிய சொற்கள் என்னை சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும் போலிருக்கிறதே. கர்ணா, நான் உன்னை நன்கு அறிவேன். நான் உன்னையே நம்பியிருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் இது போன்ற ஒரு அரிய வாய்ப்பினை நீ தவறவிடக்கூடாது. இது என் கட்டளை. இல்லை இல்லை, என் வேண்டுகோள். நண்பா, நான் உன் நண்பன் என்பதை தாண்டி நான் உன் அடிமை. நீ எனக்கு கட்டளை இடலாம். அதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அது என்னால் முடியாது கர்ணா. கர்ணா, உன்னை துரியோதனன் வேண்டுமானால் நம்பலாம். ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை. நீ துரியோதனன் மீது கொண்ட அன்பு சத்தியமானது என்றால் அர்ஜுனனை கொன்றுதான் தீர வேண்டும். துரியோதனா, உன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நாளை யுத்தத்தில் அர்ஜுனனை நான் கொல்வேன். இதை விதியை நினைத்தாலும் மாற்ற முடியாது. இது சத்தியம். இது போதும் கர்ணா, இது போதும். இப்போதே நீ அர்ஜுனனை கொன்றதாக எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. ஆனால் ஒரு நிபந்தனை. கூறு, என்ன நிபந்தனை? கிருஷ்ணரை போல் எனக்கும் ஒரு நல்ல சாரதி வேண்டும். ஏன்? இப்போது இருக்கும் சாரதியிடத்தில் என்ன குறை கண்டாய்? அவனுக்கு அர்ஜுனனின் காண்டீப ஓசையை பிரித்தறியும் திறனில்லை. அதனால்தான் அர்ஜுனன் என்று நினைத்து நகுலன் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டான். அந்த அர்ஜுனன் தப்பித்து விட்டான். சரியான காலத்திற்கு அங்கு சென்றிருந்தால் அந்த அர்ஜுனனின் உயிரை குடித்திருக்கலாம். அதற்காகத்தான் கேட்கிறேன். எனக்கு பேரறிவு வாய்ந்த வீரம் செறிந்த சாரதி வேண்டும் என்று. யாரை சாரதியாக அமர்த்த? சகுனி மாமாவை உடன் அழைத்து செல்கிறாயா? வேண்டாம் துரியோதனா. மத்ரா தேசத்தின் மன்னர் சல்லியன் தான் எனக்கு சாரதியாக வேண்டும். அவர் தேர்க்கலைகளில் நுண்ணறிவு பெற்றவர். அவரிடம் உள்ள குதிரைகள் உலக புகழ் பெற்றவை. நீ மறுபடியும் போகாத ஊருக்கு வழி சொல்கிறாய். மாமா, சல்லியன் குலப்பெருமையை பார்ப்பவர். அவர் கர்ணன் கீழ் யுத்தம் செய்ய ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம். இதில் தேர்வேறு ஓட்ட வேண்டும் என்றால் இதற்கு நீ யுத்தகளம் வரவில்லை என்றே சொல்லிவிடலாம். மாமா, என் கோபத்தை தூண்டுகிறீர்கள்.
கோபப்படாதே கர்ணா. இன்றைக்கு சாரதி சரியில்லை என்பாய், நாளை வில்லுக்கு நான் சரியில்லை என்று புதிதாக ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாய். இதெல்லாம் வெற்றிக்கு உதவும் என்று எனக்கு தோன்றவில்லை. வேண்டாம், யாரும் வேண்டாம். தனி ஒருவனாக நின்று அந்த அர்ஜுனனை கொல்வேன். போதுமா? கர்ணா, அமைதி கொள். மாமா, கர்ணனின் வேண்டுகோளில் எனக்கு நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது. நான் உடனே அரசர் சல்லியரை சந்தித்தாக வேண்டும். அவர் காலில் விழுந்தாவது கர்ணனின் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன். அன்பா துரியோதனா, எனக்காக நீ உன் மரியாதையை இழக்க வேண்டாம். மரியாதை? இந்த யுத்தத்தின் வெற்றியிலேயே எனது மரியாதை அடங்கியுள்ளது. நண்பா, நாளை வெற்றி நமதே. மாமா, வாருங்கள். அர்ஜுனா, நான் அஞ்சியது போலவே நடந்து விட்டதல்லவா? ஆதவன் மறையாது போயிருந்தால் உன் நிலை என்னவாகி இருக்கும்? அர்ஜுனன் உயிர் பறிபோயிருக்கும். கிருஷ்ணா, நீ அச்சத்தை தோற்றுவிக்காதே. அர்ஜுனா, நீ காண்டிபத்தை எடுத்தால் துரோணரே திகைத்து நிற்பாரே. நீ எப்படி கர்ணனின் பாணங்களுக்கு கட்டுண்டாய்? என்னை பொறுத்தவரை இன்று அர்ஜுனன் தன் வீரத்தை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்பதே உண்மை. பீமண்ணா சொல்வது உண்மைதான். ஏன் ஏன் யுத்த களத்தில் யுத்தம் செய்யாமல் வேற என்ன செய்தாய்? ஐயோ அண்ணா, அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? கர்ணனின் முகத்தை பார்க்கும்போது உங்களின் முகம் என் மனக்கண் முன்னே வந்து தோன்றுகிறது. என்ன பிதற்றல் இது? இத்தனை நாள் இல்லாத இந்த உணர்வு திடீரென்று எங்கிருந்து தோன்றிவிட்டது அரசே? உங்களுக்கு மரண பயம் வந்துவிட்டதா? இல்லை, அந்த கர்ணனை கண்டு நடுங்கி விட்டீர்களா? திரௌபதி, என் நிலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் நிலையை அல்ல, என் நிலையை. நான் தலைவிரி கோலமாக கைம்பெண்ணை போல் அற்றலையும் அவலத்தின் நிலையையும் தாங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. அந்த நீசன் கர்ணன் நிறைந்த அவையில் என்னை வேசி என்று அழைத்தான். அவன் மீது உங்களுக்கு அன்பு பிறந்தது என்றால் நான் இனி வாழ்வதில் என்ன பொருள் உள்ளது? திரௌபதி, வார்த்தைகளால் என்னை கொல்லாதே. நான் நிச்சயம் கர்ணனை கொல்வேன். கிருஷ்ணா, அவர் வாய்தான் கர்ணனை கொல்வேன் என்று உச்சரிக்கிறதே தவிர அவர் மனம் அதை செய்ய தயங்குகிறது. நீதான் அவரை வழி நடத்த வேண்டும். தக்க அறிகுறி கூறி செயல்பட வைக்க வேண்டும். திரௌபதி, கலங்காதே. காலம் கைகூடினால் நாளையே கர்ணவதம் நடக்கலாம். ஆனால் கர்ணனிடம் நாகாஸ்திரம் உள்ளதே, அதை நீ மறந்து விட்டாயா கிருஷ்ணா? ஆமாம் தர்மா, நாகாஸ்திரம் கொண்டு அவன் என்னை கொல்லப் போவதில்லை என்பதால் அந்த விஷயத்தையே நான் மறந்துவிட்டேன். வேடிக்கை வேண்டாம் கிருஷ்ணா. கர்ணனின் நாகாஸ்திரத்தை முறியடிக்க முடியாதா? முடியாது என்று ஒன்று உலகத்தில் கிடையாது தர்மா. நாகாஸ்திரத்தை முறியடிக்க முடியும் என நாம் யோசிப்பது போல் அர்ஜுனனை கொல்ல முடியும் என்று கௌரவர்களும் யோசிப்பார்கள் என்பதையும் மறுக்க முடியாதல்லவா? கிருஷ்ணா, என்னை அச்சுறுத்தாதே. இதில் அச்சுறுத்த என்ன இருக்கிறது? கர்ணன் மரணமோ இல்லை அர்ஜுனன் மரணமோ நாளை நடக்கப் போவது உறுதி என்று எனக்கு தோன்றுகிறது. கிருஷ்ணா, நீ எனக்கு வாக்களித்துள்ளாய். நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் திரௌபதி. கொடுத்த வாக்கை காப்பதும் கைவிடுவதும் மனிதர்கள் வசம் இல்லை. சந்தர்ப்பமே அதை முடிவு செய்யும். விடியட்டும், பார்க்கலாம்.
வா துரியோதனா. வணக்கம் மாமா. துரியோதனா, நீ அழைத்திருந்தால் உன் இருப்பிடம் தேடி நானே வந்திருப்பேனே. ஒரு முக்கியமான காரியத்தை கருத்தில் கொண்டு தங்களை தனிமையில் சந்திக்க வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மாமா, தாங்கள் மாவீரர். எதிரியின் பலத்தின் பாதியை தன்னுள்ளே பெரும் ஆற்றல் மிக்கவர். இதுவா முக்கியமான விஷயம்? 16,000 யானைகளின் பலத்தை ஒருங்கே பெற்றவர். மத்ரா தேசத்தை கண்டு அண்டை தேசங்கள் நடுங்குகிறது என்றால் அதற்கு காரணமும் தங்கள் பராக்கிரமமே. விஷயம் என்னவென்று கூறவே இல்லையே. மாமா, எம்மில் யாவரிலும் தாங்கள் ஒருவரே பலம் மிக்கவர். ஒரு வாய் உணவு உண்டதற்காக தன் மருமகன்களான பாண்டவர்களையே எதிரியாக்கி கொண்டவர். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நீதிமான், தர்ம சிந்தனை உள்ளவர். துரியோதனா, வந்த விஷயத்தை முதலில் கூறு, பிறகு நீ என்னை புகழலாம். மாமா, நான் கூறுவதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. முதலில் காரியம் என்னவென்று கூறு. தாங்கள் நாளை ஒரு நாள் மட்டும். ஒரு நாள் மட்டும்? என்ன துரியோதனா? ஒரு நாள் மட்டும் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். துரியோதனா, இப்படி சொல்வதற்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சுரம் வேண்டும்? அரசகுல பரம்பரையில் பிறந்த நான் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டுவதா? ஒரு சூத புத்திரனுக்கு நான் அடிபடிவதா? சல்லிகரே, கர்ணனின் தலைமையை ஏற்றீர்கள். தாங்கள் இந்த உதவியையும் ஆற்றத்தான் வேண்டும். அந்த சூதபுத்திரனை சேனை தலைவனாக ஏற்றுக்கொண்டது தவறு என்பதை இப்பொழுது நான் வருந்துகிறேன். தகுதி இல்லாதவனுக்கு தலைமை பதவியை கொடுத்தால் என்ன நேரும் என்பதை இப்பொழுது நான் நன்றாக புரிந்து கொண்டேன். மாமா, ஒரு காரியமாகத்தான் தங்கள் முன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். பரந்தாமன் என்று போற்றப்படும் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டவில்லையா? அந்த பரந்தாமனுக்கு நிகரான ஆற்றல் படைத்தவர் தாங்கள் ஒருவர் என்பதால் தான் தங்கள் முன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நீ என்ன கூறினாலும் சரி, இது ஒரு நாளும் நடக்காது. நீ இங்கிருந்து சென்று விடு. மாமா, இந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. மந்த்ரா தேசத்து அரசே, அந்த ஈசனுக்கு பிரம்மதேவர் தேரோட்டவில்லையா? அவ்வண்ணமே தங்களை இப்பணிக்கு அழைக்கிறோம். தங்களின் கௌரவத்திற்கு ஒரு பங்கமும் வராது. மாமா, இதன் பிறகும் தங்கள் மனம் இறங்கவில்லை என்றால் தங்கள் பாதங்களில் விழுந்து மன்றாடுவதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. மாமா. துரியோதனா, என்ன இது? நீ மாபெரும் சக்கரவர்த்தி, நீ என் பாதம் பணிவதா? எனக்கு சற்று யோசிப்பதற்கு அவகாசம் கொடு. நல்ல பதிலாக கூறுங்கள். நாங்கள் வருகிறோம். துரியோதனன் தான் புத்திசாலி என்றெண்ணி இந்த சூழ்ச்சியை செய்திருக்கிறான். அவன் வழியிலேயே சென்று அவனை விட நாம் புத்திசாலி என்று நிரூபிக்க வேண்டும். சூழ்ச்சியை சூழ்ச்சியாலேயே வெல்ல வேண்டும். நான் கூறுவதைப் போல் காரியமாற்றுங்கள். வாருங்கள் மாமா.
எங்களுக்கு சாதகமான முடிவை எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். துரியோதனா, நான் கர்ணனுக்கு சாரதியாக தேரோட்டுவதில் சிறிதும் விருப்பமில்லை. துரியோதனா, கவலை கொள்ளாதே. உனது வெற்றிதான் எனக்கு பெரிது. உனக்கு அளித்த வாக்குறுதிக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நான் கர்ணனுக்கு தேர் ஓட்டுகிறேன். மாமா, தாங்கள் மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். இந்த பெருந்தன்மை எத்தனை சத்திரியனுக்கு வரும். இனி அர்ஜுனனை எந்த இறைவனாலும் காக்க முடியாது. நன்றி சல்லிய மாமன்னரே. உங்கள் முடிவு எங்கள் சேனைக்கு பெரிய பலத்தை தரும். நன்றி சல்லிய மாமன்னரே. மத்ரா தேசத்து அரசே, தங்கள் அன்புக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? மத்ரா தேசத்தின் மாமன்னரே, அன்று பாஞ்சாலாவையில் என்னை சூதபுத்திரன் என்று இடித்துரைத்த தாங்களா எனக்கு சாரதியாக வர சம்மதித்தது? ஆஹா, என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம்! தங்களை நான் எவ்வாறு பாராட்டுவது? தங்களுக்கு என் நன்றியை எவ்வாறு தெரிவிப்பது? மேன்மக்களே என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். கர்ணா, நீ மாவீரன் என்பதை நான் என்றோ உணர்ந்தவன். ஆனால் உனது ஆணவம் உனக்கு சத்துருவாக இருந்தது. அதை விடுத்தால் உன்னை வெல்வதற்கு இந்த உலகில் யாராலும் முடியாது. ஒரு சாரதியாக நான் என் கடமையை செம்மையாக செய்கிறேன். நமக்கு இருக்கும் பழைய பகைமையின் காரணமாக அதை நீ தவறாக எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. இதற்கு நீ சம்மதிக்க வேண்டும். என்ன சொல்கிறாய்? இதில் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரால் வெற்றி எப்படி சாத்தியமானதோ அதேபோல் அந்த அர்ஜுனனின் தோல்வியும் எனது வெற்றியும் தங்களால் சாத்தியப்பட போகிறது. அக்கா, குந்தி, இதோ கணப்பொழுதில் வருகிறேன். அங்கே குவிந்து கிடக்கும் ஆபரணங்களையும் பட்டாடைகளையும் பார்வையிட்டுக் கொண்டிரு. அக்கா, எதற்காக இவையெல்லாம்? அவை அனைத்தும் பட்டத்தரசிக்கான பாரம்பரிய பொக்கிஷங்கள். அதோ வலதுபுறத்தில் இருக்கிறது பார், முத்து மாலை. அது மாமன்னர் புறுகாலத்தில் அரசியாருக்கு வழங்கப்பட்ட அபூர்வமான ஒன்று. அதை அடுத்து உள்ள மாணிக்க மாலை அதற்கும் பழமையானது. பேரரசர் யாதி தன் பட்டத்து அரசியாருக்கு வழங்கியது. இப்படி அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. நான் திருமணமாகி அத்தினாபுரத்து பட்டத்து அரசியாக அரியணை ஏறிய அன்று ராஜமாதா சத்தியவதி இதை என்னிடம் நல்கினார். அதை அன்று நான் பார்த்தது. அதை அன்று கண்டதோடு சரி. மீண்டும் அதை காணும் பாக்கியம் எனக்கு கிட்டவே இல்லை. இனியும் கிட்டப் போவதில்லை. அக்கா, இது என்ன கோலம்? இனி இதுவே என் நிரந்தர ரூபம். அக்கா, எனக்கு புரியவில்லை. புரியும்படி கூறுகிறேன். அதற்கு முன் இதோ இங்கிருக்கும் பாரம்பரிய பொக்கிஷங்களை உன்னிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவை இனி உன்னிடமே இருக்க வேண்டும்.
இனி நீயே இந்த அத்தினாபுரத்தின் அரசி. அக்கா, தாங்கள் பேசுவதை கேட்க குழப்பமாக இருக்கிறது. குந்தி, இந்த யுத்தத்தில் வெல்லப் போவது உன் புத்திரர்களே. எனில் நாளையே நீ அத்தினாபுரத்தின் அரசி. ஆகவே நான் அரசியின் வேடம் களைந்தேன். அரசியாகும் தகுதியில் இருக்கும் உன்னிடம் பாரம்பரிய பொக்கிஷங்களை ஒப்படைக்கவே உன்னை நான் அழைத்தேன். அக்கா, என் சிரசிலே அக்னியை அள்ளி கொட்டியது போல் இருக்கிறது தங்களின் பேச்சு. தங்களின் புத்திரர்கள் வெற்றி பெற்றாலும் என் புத்திரர்கள் வெற்றி பெற்றாலும் தாங்களே பட்டத்தரசி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம் குந்தி, ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமில்லை. அப்படி சாத்தியம் என்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வது முறையும் இல்லை. அக்கா, இன்று தங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படியெல்லாம் உரைக்கின்றீர்கள்? தர்மம் உன் பக்கம் இருக்கிறது. ஆகவே இறைவனும் உன் பக்கமே இருப்பான். அதனால்தான் இதுவரை இந்த யுத்தத்தில் நீ ஒரு புத்திரனை கூட இழக்கவில்லை. என் நிலையை கண்டாயா? இதுவரை நான் 80 புத்திரர்களை இழந்திருக்கிறேன். இன்றைய யுத்தத்தில் கூட என் புத்திரர்கள் 4 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல், எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? இந்த அத்தினாபுரத்தை ஆளப்போவது யார்? அக்கா, யார் ஆண்டால் என்ன? என்றுமே நான் தங்களின் பிரியத்துக்குரிய தங்கை, அவ்வளவுதான். நான் ஒரு சொல் உதிர்த்தால் போதும், என் புத்திரர்கள் இந்த ராஜ்யத்தை துரியோதனனுக்கு தாரை வார்த்து விடுவார்கள். ஒருவேளை என் புத்திரர்கள் வெற்றி பெற்றால் தாங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் இந்த ராஜ்யத்தை துரியோதனன் வசம் ஒப்படைக்கிறேன். யுத்தம் முடியும் வரை துரியோதனன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என் கவலை. அப்படியே அவன் உயிர் தப்பினாலும் பாண்டவர்களிடத்திலிருந்து அவன் ஒருபோதும் இந்த ராஜ்யத்தை ஏற்க மாட்டான். அப்படி அவன் ஏற்றுக்கொண்டால் நடந்த தர்ம யுத்தம் பொருளற்றதாகிவிடும். இது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். இப்போதே தாங்கள் முந்தைய திருவுருவத்தை அடைய வேண்டும். தாங்கள் இந்த கோலத்தை களைந்து அரசியாக காட்சியளிக்க வேண்டும். குந்தி, வேண்டாம். இக்கோலத்திலேயே நான் இருந்து விடுகிறேன். எனில் நான் கூறப்போவதை இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்கள். தாங்கள் இந்த கோலம் களைந்து அரசியாக உருமாறி என் முன்னே வராவிட்டால் நான் இனி அமுதுண்ணாமல் கிடந்து மடிவேன். இது சத்தியம். குந்தி, குந்தி, நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை.
அர்ஜுனா, கர்ணனின் இலக்கு நிச்சயம் நீயாகத்தான் இருக்கும். சிக்கிக் கொண்டாயா? வசமாக சிக்கிக் கொண்டாய். இனி நீ தப்பவே முடியாது. அண்ணா, கவலை வேண்டாம். நான் நாளை அந்த கர்ணனை வெல்லப் போவது உறுதி. அது உன்னால் முடியாது. எதிரெதிரே நின்றால் நீ வெட்டப்படுவது உறுதி. கிருஷ்ணா, உன் விளையாட்டிற்கு அளவே இல்லையா? சற்றே அமைதியாக இரு. என்ன தர்மா, தாயம் விளையாடுவது ஒரு தவறா? சரி, இனி நான் அமைதி காக்கிறேன். அர்ஜுனா, நீ இன்று இழைத்த தவறை நாளை யுத்தத்திலும் இழைத்து விடாதே. அரசே, கர்ணனை கண்டால் ஏதோ உள்ளுணர்வு பொங்குகிறது என்பதெல்லாம் வெற்று மாயே. அந்த உணர்ச்சிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு என் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். வீரம் தானே வெளிப்படும். திரௌபதி, நாளை யுத்த களத்தில் கர்ணனை நிச்சயம் நான் கொல்வேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னை திருத்தவே முடியாது. நான் அத்தனை எடுத்துரைத்தும் மீண்டும் அதே தவறை செய்கிறாய். அரசே வணக்கம். நாளை யுத்தத்தில் அங்க மன்னர் கர்ணன் நமது இளவரசர் அர்ஜுனனை கொல்வதாக சபதம் செய்திருக்கிறார். கர்ணன் சபதம் எடுப்பது ஒன்றும் புதிதில்லையே. இதில் மேலும் ஒரு சிக்கல் இருக்கிறது இளவரசே. என்ன சிக்கல் ஒற்றனே? கர்ணனுக்கு தங்கள் தாய்மாமன் சல்லியர் சாரதியாக தேரோட்ட இருக்கிறார். இறைவா, இது என்ன சோதனை? மாமா சல்லியர் இத்தனை அறிவினராக இருப்பார் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நம் விரலை கொண்டு நம் கண்களையே குருடாக்க திட்டமிடுகிறான் அந்த துரியோதனன். அதற்கு உடன்படுகிறார் நம் மாமா சல்லியர். உண்மைதான். மாமாவை நினைத்தால் எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஒரு தேரோட்டியின் மகனுக்கு மத்ராதேசத்து மாமன்னர் தேரோட்டுவதா? இதைவிட பெரிய அவமானம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை. சல்லியரை யாரும் நிந்திக்க வேண்டாம். அவரால் நமக்கு நன்மையே ஏற்படும். எப்படி கூறுகிறாய் கிருஷ்ணா? கிருஷ்ணா, நீ கூறுவது உண்மையா? அப்படியெனில் எங்களுக்கு சற்றே விளக்கி கூறும். சல்லியர் மகா கோபக்காரர். கர்ணன் அதற்கு மேல் கோபக்காரன். இருவரும் இணைந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கர்ணன் வடக்கு திசையில் தேரை ஓட்டச் சொன்னால் சல்லியர் தெற்கு திசையில் தேரை ஓட்டுவார். கர்ணனுக்கு சல்லியரோடு விவாதம் செய்யவே தருணம் சரியாக இருக்கும். இதில் எங்கே அர்ஜுனனோடு யுத்தம் செய்வது? அப்படியா? மேலும் சல்லியர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நடந்து கொள்வார். அது நமக்கு நிச்சயம் நன்மை பயக்கும். கர்ணனின் எதிரே அர்ஜுனனை நிறுத்தும் வேளை வரும் என்று நான் கூறினேன் அல்லவா? அந்த வேளை நாளைதான். எனில் அர்ஜுனனால் கர்ணனை இந்த பிறவியில் வெல்ல முடியாது என்று கூறினாயே. அதுவும் உண்மைதான். கிருஷ்ணா, சரி, நான் அத்தை குந்தி தேவியாரை சந்தித்து விட்டு வருகிறேன். நாங்களும் வருகிறோம். வேண்டாம். அங்கே பட்டத்து அரசி காந்தாரியும் இன்ன பிறரும் இருப்பார்கள். இதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். நானே சென்று வருகிறேன். அம்மா, இப்போது உங்கள் முன் ஆணையிட்டு சொல்கிறேன். என் உயிருள்ளவரை துரியோதனனுக்கு எந்த தீங்கும் நேரவிட மாட்டேன். அதே நேரம் பாண்டவர்களை யுத்த களத்தில் கொல்லாமல். குந்தி, அழாதே.
கர்ணனின் சபதத்தை எண்ணி கலங்காதே. அர்ஜுனன் மாவீரன், அவனுக்கு ஒரு தீங்கும் நேராது. அர்ஜுனனுக்கு ஏதாவது நேர்ந்தால் ஒரு கணம் கூட நான் உயிர் தரித்திருக்க மாட்டேன். குந்தி, அழாதே குந்தி. அத்தை, வா கிருஷ்ணா, குந்திக்கு நீயே ஆறுதல் கூறு. அர்ஜுனனின் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்று சொல். நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை அறியாமல் என்னால் எப்படி அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்தில்லை என்று கூற இயலும்? கிருஷ்ணா, காந்தாரியத்தை, உண்மையில் நான் தங்களுக்கே ஆறுதல் கூற வந்தேன். தாங்களே புத்திர சோகத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு எந்த ஆறுதலும் தேவையில்லை கிருஷ்ணா. என் புத்திரர்களின் மரணம் கண்டு என் மனம் கல்லாகிவிட்டது. அத்தை, கிருஷ்ணா, உண்மையில் எனக்கு உன் மீது கடும் கோபம். நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தையே தடுத்திருக்கலாம். ஆனால் உன்னை குற்றம் சொல்ல நான் விரும்பவில்லை. அத்தை, இப்போது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதை எப்போது வெடித்து சிதறப் போகிறதோ? நீ கூறுவது விளங்கவில்லை. விளங்க வேண்டியவர்களுக்கு விளங்கும் விதமாகச் சொல்கிறேன். தன் பலம் கொண்டு எதிரியை வெல்ல வேண்டும். இல்லையேல் அவன் வெற்றியை தடுக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் சமாதானத்திற்கு அழைக்க வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை என்றால் கால்களை பற்றியாவது காரியம் ஆற்ற வேண்டும். குறிப்பாக பழைய விஷயங்களை எதிரிக்கு நினைவூட்ட வேண்டும். கிருஷ்ணா, தொடர்பில்லாமல் ஏதேதோ உரைக்கிறாயே. இந்த உலகத்தில் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடுதான் இருக்கிறது. அதை நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. நான் வருகிறேன் அத்தை. கிருஷ்ணா, அக்கா, என் மனம் சரியில்லை. நான் வெளியே சென்று உலாவி விட்டு வருகிறேன். உன் மனம் சாந்தி அடையும் என்றால் சென்று வா குந்தி. அம்மா, கர்ணா, என் மூத்த புத்திரன் கர்ணனா, என்ன வியப்பிது! உன்னை காண வேண்டும் என்ற தவிப்போடு நான் இங்கு காத்திருந்தேன். நீயே வந்து விட்டாய். அம்மா, ஏனோ தெரியவில்லை, உங்களை காண வேண்டும் என்று நானும் துடித்தேன். அதனால்தான் உங்களை தேடி வந்தேன். தொப்புள் கொடி உறவல்லவா? தாயின் மனதை பிள்ளை அறியும். நம் உணர்வுகளுக்குத்தான் எத்தனை ஒற்றுமை. ஆனால் ஒன்றாக வாழத்தான் நமக்கு கொடுத்து வைக்கவில்லை. இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு என்னவென்று சொல்ல? அம்மா, தாங்கள் என்னை காண துடித்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? கர்ணா, நீ அர்ஜுனனை நாளை யுத்தத்தில் கொல்வேன் என்று சபதம் எடுத்ததாக நான் கேள்வியுற்றேன். வேண்டாம் கர்ணா, வேண்டாம். நீ பாண்டவர்களோடு வந்து விடு. வேண்டாம் அண்ணே, வேண்டாம். என்னை தாய் சொல்லை தட்டிய பாவத்திற்கு ஆளாக்காதீர்கள். இந்த கர்ணனுக்கு என்றுமே ஒரு சொல்தான். இந்த யுத்தத்தில் யாருக்குத்தான் இழப்பில்லை. இந்த உலகத்தில் இழப்பை சந்திக்காதவர்கள் யாருமே இல்லை.
அன்னை காந்தாரி தன் புத்திரர்கள் 80 பேரை இழந்திருக்கிறார். உங்கள் மருமகள் சுபத்திரை தன் அருமை புத்திரன் அபிமன்யுவை இழந்திருக்கிறார். விராட மன்னர் தன் 2 புத்திரர்களை இழந்திருக்கிறார். சகுனி மாமா தன் புத்திரர்களையும் சகோதரர்களையும் இழந்திருக்கிறார். அர்ஜுனனும் துரியோதனனும் தன் புத்திரர்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இதுவரை யாரையும் இழக்கவில்லை. அதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். கர்ணா, ஆம் அன்னையே, நான் சொல்வது சத்தியமான உண்மை. என்று பாண்டவர்களில் ஒருவரையேனும் இழக்கிறீர்களோ அன்றுதான் தங்களுக்கு முதல் இழப்பு. எத்தனையோ வாய்ப்புகள் அமைந்தும் கூட பீமனையோ நகுலனையோ நான் கொல்லவில்லை. காரணம், தங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு. ஆனால் அர்ஜுனனையும் கொல்ல வேண்டாம் என்று என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். கர்ணா, கவலை கொள்ளாதீர்கள் அன்னையே. நான் தங்களுக்கு அளித்த வாக்கின்படி நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகம் செய்ய மாட்டேன். அந்த ஒரு முறையில் அம்மா, நான் அன்று சொன்னதையே இன்றும் சொல்கிறேன். அர்ஜுனன் இறந்து நான் இருந்தாலும் உங்களுக்கு 5 பிள்ளைகள். நான் இறந்து அர்ஜுனன் இருந்தாலும் உங்களுக்கு 5 பிள்ளைகள். கவலை கொள்ள வேண்டாம். சென்று வாருங்கள். கர்ணா, கர்ணா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீர்களா? கர்ணா, கர்ணா, நீ நீடோழி வாழ வேண்டும். அப்பா